லைஃப்ல உருப்படியா ஒரு விஷயம் நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா 4 பேர் எதிர்க்க தான் செய்வாங்க. அப்படி அவங்க எதிர்க்கிறாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க இல்லாட்டி நம்ம இல்லைங்க, அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்றாங்க. ஏன்னா அவங்க நம்மளால ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம முடிக்கிறதுக்காக நம்ம போராடுறோம், அதுக்காக கஷ்டப்படுறோம், அதை முடிச்சு காட்டுறோம். உங்க லைஃப்ல நீங்க உருப்படியா ஒரு விஷயம் பண்ணும்போது அதை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களால அது முடியாதனால நீங்க என்னமோ அதை பண்ணிடுவீங்களோ அந்த ஒரு பயத்தினாலதான் அவங்க எதிர்க்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு மைண்ட்ல எடுத்துட்டு போவாதீங்க. ஒரு விஷயம் உங்க லைஃப்ல உங்களுக்கு பண்ண பிடிச்சிருக்கா, தயவு செஞ்சு அதை பண்ணிருங்க. ஊருக்காரன் என்ன சொல்லுவான், உறவுக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னதான் குறை சொல்ல வாயில செங்கல் வச்சு அடைச்சாலும் செங்கல் செய்யலன்னு குறை சொல்லதான் செய்வாங்க. அதேதான் நீங்க என்னதான் பாசிட்டிவா, என்னதான் ஒரு நல்ல விஷயமா நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களை அதுல இருந்து ஒரு குறை கண்டுபிடிச்சு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. சக்சஸ் ஆக வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ சக்சஸ் ஆண்டவங்கிறது கயிறு மட்டும் தான் போட்டு கொடுப்பா, அதை பிடிச்சி ஏறி போக வேண்டியது நம்ம தான். அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி உங்களை முடிஞ்ச அளவு உங்க எஃபர்ட்டை போட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காக உங்க ஆசைகளையும் கனவுகளையும் தயவு செஞ்சு மாத்தி வைக்காதீங்க.